Alhamdulillah Rabbil Alameen. Assalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Fa inna astaqal hadisi kalamullah wa khairal hadiyu Muhammadin sallallahu alayhi wa sallam wa sharral umuri muhdasatuha fa inna kulla muhdasatin bid'a wa kulla bid'atin dalala wa kulla dalalatin finnar. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கியிருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று எங்களுக்கு எதை போதித்தார்களோ அந்த ஒரு மார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நாணயத்தோடு நடந்து வாருங்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று எங்களுக்கு எதை காட்டினார்களோ அந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது மக்கத்து மண்ணிலே எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளில் தான் இஸ்லாமிய மார்க்கம் காலுண்டுகிறது. அதனால் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த விஷயங்களை மையமாக வைத்து நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது பலவிதமான உளவியல் கசிவுகளுக்கு, காயங்களுக்கு, சிந்தனைகளுக்கு ஆளாகிறோம். அச்சங்கள், பீதிகள், பயம், ஏமாற்றம், தடுமாற்றம், நடுக்கம், இப்படியான ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாங்கள் 24 மணி நேரமும் எங்களுக்கு இந்த சிந்தனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இவ்விதமான பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தீர்வு கண்டு நாங்கள் நிம்மதியாக இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாத்து வாழ்ந்து கொள்வதற்கு நபிமார்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறான். அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு சிகிச்சை பெற்றுக் கொண்டார்கள் என்ற விஷயத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு தொகுத்து சொல்லுகிறது. அதனால் இவ்விதமான பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கும் அவ்வப்போது அந்தந்த நபிமார்கள் என்ன நடவடிக்கைகளை எடுத்தார்களோ என்ற விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு மன நிம்மதியோடு வாழுவதற்கு இந்த குர்ஆன் எங்களுக்கு என்ன விஷயங்களை கற்றுத்தருகிறது என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது பிரச்சனை என்னவென்றால், சமுதாயத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு யாராவது அநியாயம் செய்து விடுவானோ, பொறாமைக்காரன் சூழ்ச்சி பண்ணி விடுவானோ, வியாபாரத்திலே முன்னுக்கு வருகின்ற பொழுது பக்கத்து வீட்டான் அநியாயம் செய்வானோ, நண்பன் நல்லவன் மாதிரி நடித்து எனக்கு பின்னால் என்னை வேதனை செய்வானோ, அல்லது பிரச்சனையிலே மாட்டி விடுவானோ, இப்படி பலதரப்பட்ட நிலையில எங்களுக்கு கல்வியிலே முன்னுக்கு வருகின்ற பொழுது, ஒரு வியாபாரம் செய்கின்ற பொழுது, மார்க்க விவகாரங்களை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது, அல்லது எந்த ஒரு முன்னேற்றத்தை அடைகின்ற பொழுதும் இந்த பிரச்சனை எனக்கு வருமோ என்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் நாங்கள் பாவியாக எங்களுக்கு மாறவும் முடியாது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறான் என்றதனால நானும் அநியாயம் செய்ய முடியாது. சதிகாரனுக்கு நானும் சதி செய்ய முடியாது. அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிமார்களுக்கு இப்படி பிரச்சனை வருகிற பொழுது அந்த நேரத்தில் நபிமார்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்று நாங்கள் தெரிந்தால் ரப்புல் ஆலமீன் இதுக்குரிய தீர்வை தருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தொட்டு காட்டி அவருக்கு சதிகாரர்கள் சதி செய்ய முயற்சிக்கின்ற பொழுது அவர் எடுத்த நடவடிக்கை என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக்குறார். அவர் மதியனுக்கு ஓடி போய்விடுகிறார். ஃபிர்அவுனுடைய ஒரு ஆளை கொலை செய்த காரணத்தினால ஃபிர்அவுன் தன்னை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால் அவர் மதியனுக்கு போய் அங்க வருஷங்கள் வாழ்ந்துவிட்டு திரும்பி அவர் வருகின்ற வழியிலே, மனைவியோடு வருகின்ற வழியிலே அல்லாஹ் தஆலா தூர் சீனாய் மலைக்கு அழைத்து அவரை நபியாக்குகிறார். நபியாக்கி, இப்பொழுது நீங்கள் ஃபிர்அவுனிடத்திலே போய் நான் தான் ரப்பு என்று சொல்லுங்கள். அவனே தன்னை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே அல்லாஹ் தஆலா அனுப்பினால் எப்படி இருக்கும்? அதுக்கு அல்லாஹ் தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து அவர் நல்ல வாதம் மிகுந்த திறமையில பேசுவார்.
இந்த பயத்தையும் நீக்கிறான். லன் யசில இலைக்குமா, ஃபிர்அவுன் உங்கள் இருவரையும் தொட முடியாது, அந்த கரண்டியையும் தந்து ரப்புல் ஆலமீன் ஃபிர்அவுனிடத்தில் போய் என்னை பேசுங்கள் என்று அனுப்புகிறார். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடத்தில் போய் தௌவா பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லா வழிகளையும் திரட்டுகிறார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஆண்டவனே, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கிடு, அதை நல்ல முறையில் விளங்கக்கூடிய ஆற்றலையும், அதே மாதிரி என்னுடைய காரியங்களை லேசாக்கிடு, இப்படி என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய பேச்சு திணறல் இருக்கிறதே அதையும் நீக்கிவிடு. இந்த துவாவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்கிறார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல நபிமார்களுடைய துவாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நபிமார்கள் துவா கேட்டார்கள் என்று சொன்னால் அது கபூலாகின என்ற அர்த்தத்தில் வருகிறது. அந்த துவாக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறான்னு சொன்னால் ரப்பி என்ற சொல்லில் தான் ஆரம்பிக்கிறது. நபிமார்கள் கேட்ட அனைத்து துவாவும் ரப்பி என்ற சொல்லில் இருக்கும். ரப்பி இன்னி அஸ்கந்து மின் துர்ரி பிவாதின் கைரிதி ஜர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அங்கே விட்டு வருகின்ற பொழுது ரப்பி என்று துவா கேட்கிறார்கள். ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வாந்த கைருல் வாரிசேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கேட்கிற பொழுது அவரும் அப்படித்தான் கேட்கிறாரு. அதே மாதிரி ரப்பி ஹக்கும் வாந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன் ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ரப்பி இன்னி பிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணத்துக்கு துவா கேட்கிற பொழுது இப்படி அல் குர்ஆன்ல எல்லா துவாக்களும் நபிமார்கள் ரப்பி என்று தான் ஆரம்பிக்கிறார்கள். யா அல்லாஹ்னு கேட்கலாம், யா என்று ஆரம்பித்து யா அல்லாஹ், தடை கிடையாது. ஆனால் நபிமார்கள் கேட்ட அனைத்து துவாவும் அல்லாவை அழைக்கிற பொழுது ரப்பி என்று தான் அழைக்கிறார்கள். யா என்றால் விழிப்பு குறி. விழிப்பு குறி, விழிப்புல இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவங்களுக்கு பாவிப்பான். கீழே இருக்கிறவங்க மேல் இருக்கிறவங்கள விழிப்பூட்ட தேவையில்லை. மேல விழிப்போடு இருக்கிறவன் தான் விழிப்பற்றவர்களை விழிப்பூன்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால அவன் தான் அதை பாவிக்கிறான். ஒமா தில்க பியமீனிக யா மூசா ஃபால்கிஹா யா மூசா யா பனி இஸ்ராயேல் யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹன் நபியோ யா நிசா அன் நபி யா அய்யுஹல்லதீன கஃபரோ யா அய்யுஹல் மலவோ. இப்படி யா போடுவது அல்லாஹ் தான். இது ஒரு இலக்கிய ஒரு அமைப்பு. எனவே யா அல்லாஹ் என்று துவா கேட்கலாம். ரப்பி என்று சொல்லுகிறது அதை விட கருத்து கூட. ரப் என்றால் படைத்து பரிபாலிக்கவன் என்றால் அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துக்களையும் உள்ளடக்கின ஒரு தொகுப்பு. அதனால நபிமார்கள் அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்ற பொழுது ரப்பி என்ற வசனத்தில் தொடங்குவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி. இந்த துவாவை பொறுத்த மட்டும் முஃபஸ்ஸிரீன்களிடத்தில் இதை நாங்கள் ஓத முடியுமா முடியாதா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதில் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி அதை ஓதிக்கொள்ளலாம். வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை அவிழ்த்து விடு, அந்த வாசகத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொல்லுகின்றார்கள், நாவு நல்லா பேசக்கூடியவர்கள் இதை கேட்க அவசியம் இல்லை, ஏன் அல்லாஹ் எங்களுக்கு அந்த நோயை தரல, அவர் அப்படி கேட்கக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நோய் இருந்ததனால அவர் கேட்கிறாரு. அல்லாஹ் எனக்கு நல்லா பேசுகின்ற வாய்ப்பை தந்திருக்கிற பொழுது நான் எப்படி என்னுடைய நாவில் இருக்கிற கொன்னலை அவிழ்த்துட்டு கேட்கலாம்? அதனால அந்த பகுதி துவாவல்ல, அது அவருக்குரியது. அப்படி இருக்கிறவர் கேட்டுக்கொள்ளலாம், மற்றவர்கள் அதை கேட்காமல் இருப்பது நல்லது. இன்னும் சில அறிஞர்கள் குர்ஆன்ல வந்த துவா என்பதனால அதையும் கேட்கலாம், அது ஒரு பகுதி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா விதமான, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவரையும் தயார் செய்து கொண்டு அல்லாஹ் அவரையும் நபியாக்கி கொடுத்து அல்லாஹ்விடத்துல துவாவும் கேட்டுக்கொண்டு ஃபிர்அவுனிடத்தில் இப்போ தௌவா பிரச்சாரம் செய்வதற்கு தயாராகின்ற பொழுது அவன் சதிகாரன் என்பதனால, அவனுடைய சதியில நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதனால அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு துவா கேட்கிறாரு. வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், ரப்புல் ஆலமீனே நான் உன்னிடத்தில் என் காரியங்களை பொறுப்பு சாட்டுகிறேன். இதுதான்
சதிகாரர்கள், அநியாயக்காரர்கள், விஷமிகள் இவர்களிடத்திலிருந்து எனக்கு தீங்கு வருமோ, சதி செய்வார்களோ என்று பயப்படுகின்ற பொழுது நபிமார்களின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட பழகணும். மக்களினால் எனக்கு தீமை நடக்குமோ அல்லது என்னுடைய விவகாரம் சரியாக அமையுமோ இல்லையோ என்ற டவுட் இருக்கிறது. தௌவா பிரச்சாரத்தில் என்னால் சாதிக்க முடியுமா, என்னால் நல்ல முறையில் படிக்கின்ற பொழுது, வியாபாரம் செய்கின்ற பொழுது ஏதாவது அநியாயங்கள், தடைகள் வருமா, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டிட்டால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினூடாக அல்லாஹ் தஆலா நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பொறுப்பு சாட்டினால் என்ன நடக்கும்? ரப்புல் ஆலமீன் அதுக்கு பதில் சொல்லுகிறான், ஃபவகாவுல்லாஹு ஸய்யாத்தி மா மக்கரு. அநியாயக்காரர்கள், சதிகாரர்களுடைய அந்த கெடுதிகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அல் குர்ஆன்ல கேட்ட துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபா என்ற ஒரு ஹர்ஃபு சேர்ந்து வரும். யார் துவா கேட்டார்களோ அல்லது நீங்கள் கேளுங்கள் என்று வருகின்ற எல்லா இடத்திலேயும் ஒரு ஃபா என்ற ஹர்ஃபு சேர்ந்து வரும். அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த ஃபாவுக்கு என்ன அர்த்தம் என்று. ஃபா என்றால் உடனே என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொன்ன எல்லா துவாவிலேயும் நான் கபூல் செய்கிறேன், நான் கபூல் செய்தேன் அப்படி சொல்லல. அல்லாஹ் தஆலா ஃபாவை சேர்த்து சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் உடனே கபூல் செய்தேன். ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹ். அதே மாதிரி ஃபஸ்தஜப்னா லஹு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாரு, ஃபஸ்தஜப்னா லஹு, உடனே நாங்கள் விடையளித்தோம். அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, ஃபஸ்தஜப்னா லஹு வகஷஃப்னாஹு மினல் கம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்தஜப்னா லஹு வகஷஃப்னா மா பிஹி மின் துர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கேட்டாரு, ஃபஸ்தஜப்னா லஹு வவஹப்னா லஹு யஹ்யா. எல்லா இடத்திலும் ஃபா வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உடனே கபூல் செய்வேன். அந்த ஃபாவுக்கு அல்லாஹ் அப்படித்தான் பேசுறானேன். அல்லாஹ் கேட்டால் உடனே கபூல் என்று தானே நபிகளால் சொன்னார்கள். ஏந்தின கையை கீழே இறக்க முந்தி கபூல் செய்கிறான். இப்போ ஒரு டவுட் வரும், நான் எவ்வளோ காலம் கேட்குறேன் அப்படி கிடைக்கலையே. ஃபாவுக்கு அர்த்தம் அப்படியா இருந்தால் நான் 10 வருஷம் கேட்குறேன், 20 வருஷம் கேட்குறேன், 30 வருஷம் கேட்குறேன், கேட்ட உடனே கபூலா இல்லையே. பரீட்சையில் துவா கேட்டேன், ஃபெயிலா இருக்கிறேனே. அந்த ஃபாவுடைய அர்த்தம் உடனே கபூலாக்குறது என்றால் இதுவரைக்கும் காணவில்லையே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கேட்கும் பொழுதே அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். தருகிறது லேட்டாகியா இருக்கலாம், தருகிறது வேறொரு விஷயமா இருக்கலாம், தருகிற விஷயம் எப்படி இருக்கிறது, ஆனால் முடிவு பிறகெடுக்கிறது அல்ல. நான் இப்போ துவா கேட்குறேன், அல்லாஹ் தஆலா நாங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு முடிவெடுப்போம், தருவேனா இல்லையா, அப்படி அல்ல. கேட்கும் பொழுதே முடிவெடுத்துட்டான். எப்போ தருவேன் என்பது அவனுடைய தீர்மானம். அது 30 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிறதா இருக்கலாம். ஆனால் இப்போ முடிவெடுத்து முடிஞ்சு. அல்லாஹ் முடிவெடுத்தால் அது மாறுமா? முடிவெடுத்தால் அது மிஸ் ஆகுமா? முடிவெடுத்தால் அதில் டவுட் வருமா? முடிவெடுத்தால் அதில் ஏதாவது யாருக்காவது மாற்றம் செய்யலுமா? முடிவெடுத்தால் எடுத்தது தான். எனவே அது கபூல் தான். அதனால தான் அந்த ஃபாவை போடுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். இந்த ஆயத்தை மனனம் விட்டுக் கொள்ளுங்கள். சூரத்துல் மூமின் 54ஆம் வசனம். ரப்புல் ஆலமீனே, நான் உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன். எல்லோருக்கும் இந்த ஆயத்து மனப்பாடம் இருக்கணும். ஃபவகாவுல்லாஹு ஸய்யாத்தி மா மக்கரு. உடனே அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்கள், சதிகாரர்களுடைய தீங்குகளில் இருந்து அவரை பாதுகாத்தான். உடனே பாதுகாத்தான். எப்ப? அல் குர்ஆன் இப்படி அந்த சம்பவத்தை ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி முடிவெடுத்தான், அது உடனே என்றதுடைய பவர் எப்படி இருக்கிறான்னு புரிய வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் தௌவா செய்து ஃபிரௌனுடைய ஆட்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து சூனியக்காரர்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அவன் இப்போ பிற்காலத்தில் எல்லாரும் அவன் பொய் என்ற நிலைமை ஆகிக்கொண்டு போகிறது. இவனுக்கு தாங்க முடியாமல் இப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறான், தரூனி அக்குத்துல் மூசா, விடுங்க, என்ன விடுங்க, நான் மூசாவை கொல்லுவேன். இனியும் நான் மூசாவை வச்சு வேலில்லை. நாளுக்கு நாள் என்னுடைய அரசாட்சி பலவீனமாகிறது. மூசா தான் இதுக்கு காரணம், அவரை கொல்லாம விட மாட்டேன் என்று மூசாவுடன் தாக்கு பிடிக்க முடியாமல் முடிவெடுக்கிறான். உண்மையிலே கொல்லத்தான் முடிவெடுக்கிறான். இப்பொழுது அல்லாஹ் தஆலா உடனே பாதுகாப்பேன் என்று அன்று சொன்னானே,
அது எப்படி பாதுகாத்தான் என்பது இப்போ விளங்குது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வகால ரஜுலும் மூமின் யக்துமு ஈமானஹு. அவனுக்கு பக்கத்தில் இருந்த அவனுடைய 1 நம்பர் பொடிகட் இருக்கிறாரே, அவர் அண்டைக்கு முஸ்லீமா இருக்கிறாரு. அல்லாஹ் சொல்லும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மூசா கேட்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை போட்டான். அவர் இப்பொழுது சொல்லுகிறாரு, ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒருத்தர் பேசினார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர் இப்பொழுது ஃபிர்அவுனை பார்த்து, அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்னு சொல்ற ஒருத்தனை நீ கொல்ல போறியா? மிரட்டுகிறார் ஃபிர்அவுனை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பு கொடுத்தார் அல்லாஹ்விடத்தில். அன்றைக்கு அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுன் பக்கத்தில் பொடிகாட்டில் இருக்கிறவனையே இஸ்லாமாக்கி ஃபிர்அவுனுக்கு திட்டம் தீட்டுவதற்கு உடனே அல்லாஹ் தஆலா வகுத்தானா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுப்பு சாட்டுகின்றது சாதாரண ஈமானும் கிடையாது, சாதாரண தவக்குலும் கிடையாது. பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் சாதாரணமானவர்களும் கிடையாது, பலசாலிகள். அதுக்குரிய ரிப்ளையும் பவராக இருக்கும் அல்லாஹ்விடத்தில். ஒரு நாளும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுக்காமல் இருக்க மாட்டான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தினூடாக எங்களை கற்றுத்தருகிறான், என்ன பெரிய சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னிடத்தில் பொறுப்பு சாட்டுங்கள். ஈயக்கு காதிபன் ஃபாலைஹி கதுபு. அவர் ஃபிர்அவுனுக்கு உபதேசம் பண்ணுகிறாரு, மூசா சொல்லுவது பொய்யா இருந்தால் அது அவரோட இருக்கட்டும். ஈயக்கு சாதிகன், அவர் உண்மைதான் சொல்லுகிறார் என்றால் ஃபாலைஹி இஜ்ராமி, எனக்குத்தான் அந்த குத்தம் வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளோ பெரிய அளவில் அல்லாஹ் இந்த பொறுப்பை வச்சிருக்கிறான். இந்த துவா எவ்வளோ பவரானது, அந்த தவக்குள் எவ்வளோ பெரியது. இப்போ யாருக்கும் எந்த டென்ஷனும் இல்லை. அடுத்தவன் சதி செய்வானோ என்ற டென்ஷனோடு வியாபாரம் செய்யலுமா, படிக்கலுமா, நல்ல வேலை செய்யலுமா? இந்த தவ்வால் இருந்தவர்கள்லாம் ஓடி போனதுக்காக வேண்டி அடுத்தவனுடைய சதியில் நான் மாட்டி. எல்லாருக்கும் ஆசை தான், எல்லாருக்கும் நல்ல விஷயத்தில் இன்பந்தான், எல்லாருக்கும் மஸ்ஜிதுக்கு ஹெல்ப் பண்ண ஆசை தான், எல்லாருக்கும் தியாகம் செய்ய அப்படி இல்லாத ஒரு மூமின் படைக்கு இல்லை அல்லாஹ். ஆனால் அநியாயக்காரன் சதி செய்வானோ, போட்டு கொடுப்பானோ, சிஐடிக்கு போக வருமோ, பொருளாதாரத்தை இழக்க வேண்டி வருமோ, மனமகிழ்வோடு வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கை சிதைந்திடுமோ, பிள்ளைகளோடு வாழையலா போகுமோ, பயமே தேவையில்லை. வௌஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். என்னை பாதுகாக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது, என் குடும்பத்தோடு எப்படி நான் பாதுகாப்பாக வாழணும் என்பது என்னால் ஒரு கடுகுமணி தான் என்னால் அறியலாம். ஆனால் எல்லாம் அறிந்த ரப்புல் ஆலமீன் இடத்துல பொறுப்பு கொடுத்தால், ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அந்த நபரால பாதுகாப்பான்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வரலாற்றில் ஒவ்வொன்றையும் அகப்பார்வை என்பது அதுதான். அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய சம்பவங்களை படித்தவர்கள், அல் குர்ஆனை படித்தவர்கள் அந்த சிந்தனையோடு தான் உலக பௌதிகத்தையும் கவனிப்பார். அப்படி இருப்பதற்கு பேர் அகப்பார்வை என்பது. அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனை படிப்பதற்கும் உங்களுக்கு இந்த சிந்தனை தூண்டுகிறது. அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு நலவு இருக்கிறது, எவ்வளோ டென்ஷனை குறைக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் சாய்கின்றவனுக்கு டென்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு விஷயம். அடுத்தது, சோதனைகள், துன்பங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. கண்ணுக்கு முன்னால் சோதனை தெரிகிற பொழுது அதை அனுபவித்து கொண்டு வாழ முடியாது. சோதனை தெரியாமல் இருந்தால் அது ஒரு செய்தி. ஆனால் எனக்கு சோதனையும் திட்டமும் தீட்டப்படுகிறது, அநியாயங்கள் கண்முன்னால அரங்கேறப்படுகின்றது என்றால் அதை பார்த்து கொண்டு அறிந்து கொண்டு நிம்மதியாக வாழலுமா? நாளைக்கு என்னை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள், இந்த வழியால் போனால் என்னை கொலை செய்வதற்கு ஆள் வைத்திருக்கிறார்கள், இந்த டேட் வந்தால் எனக்கு அழிவு வருகிறது, இப்போ ஒரு நிமிஷமும் நிம்மதியாக வாழ இயலாது. அதுக்கும் அல் குர்ஆன் எங்களுக்கு அந்த டென்ஷனையும் நீக்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்காக மூட்டப்படுகின்ற நெருப்பு அவருக்கு தெரியும். தெரிந்து கொண்டு அவ்வளோ பெரிய நெருப்பை அவருக்காக ஒரு ஆளுக்கு, அந்த நெருப்பு மூட்டினால் என்னை தூக்கி போடுவார்கள், தெரிந்து கொண்டு மன நிம்மதியோடு அதை பற்றிய நோ கேரில் எப்படி வாழ முடியும்? நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு வாழ்வா சாவா, அல்லது ஒரு ஆயுதம் வாங்க அனுப்பி இருக்கிறார்கள், 10 நிமிஷத்தில் வந்துடுவான், வந்ததன் பின்னால் என்னுடைய சாவு, இப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு வாழலுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்தாலும் கூட அதை கணக்கெடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த 2 கலிமா தான்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் போதும். நிஅமல் வக்கீல், பொறுப்பாளன்ல நல்ல பொறுப்பாளன். இதை கேட்டாரு. அதன் பின்னால் அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. அல்லாஹ் இப்படி பொறுப்பு கொடுத்தால் அல்லாஹ் எப்படியா தெரியுமா பொறுப்பெடுப்பான்? மூமின்களை பற்றி ஆல இம்ரான்ல சொல்லுகின்ற பொழுது ஃபன்கலபு பினிமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத் இருக்கிறதே தலகீழா மாத்திடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நெருப்புல போன ஒரு ஏசியிலிருந்து வாராரு. தவக்குல் என்பது லேசான விஷயம் கிடையாது. பயான் கேட்க லேசா இருக்கும், பேசுகிற எனக்குண்டாலும் கூட அது வராது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. நாங்கள் எல்லாம் தவக்குள் தவக்குள் என்றெல்லாம் நிறைய பேசுவோம். ஆனால் பேச்சுக்கும் கேட்கவும் நல்லா இருக்கும். அந்த ஸ்போட்டுக்கு வந்தால் சாதாரணமாக மழை இல்லாத காலத்தில் அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வச்சு துவா கேட்போம், மழை தேடி தொழுவோம். அது பெரிய தவக்குள் இருக்கிறதா? கிரவுண்டுக்கு வெட்ட வெளியில் எல்லாரும் வாங்கல் என்று சொல்லி யாராவது சொல்லுவோமா? மஸ்ஜிதில் அறிவிப்பார்கள், முசல்லாவோடு வாங்கல், பாயோடு வாங்கல், ஒரு குடையோடு வாங்கல் என்று சொல்லுவார்களா? ஏன்? நாங்கள் தவக்குள் வச்சு துவா கேட்குறோம், உடனே மழை பெய்யும், நனைந்து கொண்டு போகக்கூடாது என்பதற்காக குடையோடு வாருங்கள். யாரும் சொல்ல மாட்டார்கள். யாராவது குடையோடு வந்தாலும் கூட ஏளனமா, என்ன குடையோடு? துவா தானே கேட்குறோம். எவ்வளோ துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்தாலும் கூட இவ்வளோ வறட்சியாக இருக்கிற பொழுது இப்போ மழை வருமா? அதெல்லாம் ஒரு பின்னால் தானே வருகிறதா இருந்தாலும் வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தவக்குல் என்பது அந்த லெவலில் தான் எங்களுடைய தவக்குல் இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சௌர் குகையில் நிற்கிறார்கள். தவக்குல் என்ன என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். சௌர் குகையில் ஹிஜ்ரத் போகின்ற பொழுது அபாயமான பயணம். நபிகளார் அபூபக்கரை தேர்ந்தெடுத்தது ஏன் என்பதும் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது புரிகிறது. சௌர் குகை, நபிகளாரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு தோழருக்கு தான் அல் குர்ஆன்ல சஹாபின்றான், அபூபக்கருக்கு மட்டும். இது யக்கூலு லி சாஹிபிஹி, அவருடைய சாஹிப் சொல்லுகின்ற பொழுது, எனவே அவர் சாஹிப் என்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த குகை இப்படி இருக்கும். அந்த குகையில் இருக்கிற மேலிருந்து பார்த்தால் உள்ளுக்கு இருக்கிறது விளங்கும். இதுக்கு பேர் குகை அல்ல. நாங்கள் சாதாரணமாக சும்மா உட்காருகின்ற பொழுது கூட அந்த உட்கார்ற இடத்தை பார்க்காம உட்கார மாட்டோம். அப்படி உட்காரும் பொழுது கூட கீழே விளங்கிடும். ஈ மொச்சின அளவுக்கு காபிர்கள் குகைக்கு மேலே, அதுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதுக்கு மேலே உட்கார்ந்து இருந்தால் அதில் இடைவெளி 2 கல். அது உட்கார்றதுக்கு பார்த்தாலே கீழே 2 பேரும் தெரிந்திடுமே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், லவ் அன்ன அஹதஹும் நஸர இலா கதமைகி லஅப்ஸரனா தஹத கதமை. ஒருத்தன் சும்மா பார்த்தாலும் நாங்கள் விளங்குமே. அபூபக்கரே அதை சொல்லுகிறாரு. அல்லாஹ் தஆலா காட்ட மாட்டான் என்று முடிவெடுத்தால் அவனுடைய பார்வை அதுக்கு அங்கே போகாது. பார்வையுடைய சக்தி, கண்ட்ரோலிங் பவர் அல்லாஹ்விடத்தில் தானே இருக்கிறது. கீழே பார்த்தாலும் விளங்கினாலும் அவனுடைய இருப்பதற்கு எவ்வளோ பார்வை தேவையோ அதுக்கு அங்குள்ள பவரை அல்லாஹ் எடுத்தா கண் பார்த்தாலும் அது விளங்காது. அதுதான் அல்லாஹ் இருக்கிறான் என்றதுடைய அர்த்தம். நபிகளார் சொல்லுகின்றார்கள், யா அபூபக்கர் மா வன்னுக பிஸ்னைன், 2 பேரா இங்கே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹு சாலிசுகுமா, அல்லாஹ் 3வது ஆளனா இருக்கிறான். அதையும் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சாலிசுகுமா, அந்த ஹுமான்ற 2 பேரோடையும் அல்லாஹு தாலாவுடைய அந்த வேடை இணைச்சி சொல்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகளாரும் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகளார் சொல்லுகின்றார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். ஆனால் இந்த வசனம் எப்படி வந்திருக்கணும்? லா தஹஃப் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரை பயப்பட வேண்டாம், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அப்படி தான் வரணும். ஆனால் எப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் கவலைப்பட வேண்டாம். இதுதான் அபூபக்கருக்கு அல்லாஹ் தஆலா புகழ் மாலை சூடுகின்ற வசனம். அபூபக்கர் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பயப்படுகின்ற ரத்தம் அல்ல, குறைஷி வங்கிஷம். அபூபக்கர் எல்லாம் பயப்படுற ஆட்கள் கிடையாது. இன்றைக்கு நாங்கள்லாம் முஸ்லீமாக இருக்கிறது அபூபக்கரும் ஒரு காரணம். அவங்கெல்லாம் பயந்திருந்தாண்டால் யார் அபூபக்கர் யார் என்பது பயம் என்ற நாமமே அப்படி ஃபேமிலியில் வந்தவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூபக்கரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், கவலைப்படாதே. பயப்படுறது வேற, கவலைப்படுறது வேற. பயப்படுறாண்டால் எனக்கு ஏதாவது நடக்குமோண்டால் பயம் வரும். கவலைப்படுறாண்டால் அடுத்தவனுக்கு என்ன சரி நடக்குமோண்டா கவலை வரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து லா தஹஃப், பயப்படாது என்று சொல்லி இருந்தால் அவரைத்தான் பயப்படுறான்னு அர்த்தமாயிடும். லா தஹ்சன் என்றால்
அல்லாஹ் சொல்ல வருகிறான், அபூபக்கருக்கு அவரை பற்றி பயம் இல்லை, நபிக்கு ஏதாவது நடக்குமோன்ற கவலை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இது அபூபக்கரை புகழ்கிற வசனமா இல்லையா? எவ்வளோ பெரிய தவக்குள் இருக்குது இந்த வசனத்துக்குள்ள, எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. இப்ப ரப்புல் ஆலமீன் எப்படி பாதுகாக்கிறான் என்றால், பார்த்தாலே கண்முன்னுக்கு இருக்கிற மாதிரி தான் குகை இருக்கிறது. எங்கேயாவது ஒரிந்து யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு கட்குகைக்குள்ளுக்கு பல ஆழமான இடத்துல இருந்து பாதுகாக்கிறாண்டால், இது அல்லாஹ் தான் பாதுகாக்கிறதா இருந்தாலும் பிசிக்கலியாகவும் இப்படி பாதுகாத்து கொள்ளலாம். அது அல்லாஹ்வுடைய சக்தி வெளிரங்கமா விளங்காது. கண் முன்னுக்கு இருந்து பாதுகாத்தா அல்லாஹ் தான் பாதுகாக்கிறேன் டிரெக்டா விளங்கும். அதனால தான் ரப்புல் ஆலமீன் காண்கிற விதத்துல வச்சு பாதுகாக்கிறான். இப்ப ஒருத்தன் சொல்லுகிறான், இந்த குகைக்குள்ள பார்ப்போமே, அவ்வளோ பேர்கள் இருக்கிற பொழுது அதை பார்க்காமல் இருந்தாலும் சும்மாவே விளங்குற மாதிரி தான் இருக்கிறது. ஆனாலும் ஒருத்தன் சொல்லுகிறான், இந்த குகைக்குள்ள பார்ப்போமே. இப்ப அந்த குகைக்குள்ள இருக்கிறவர், அந்த குகைக்கு மேல இருக்கிறவர்கள் ஒருத்தன் சொல்லுகிறான், அப்படி சொன்னவனை பார்த்து, அடே மடையன், ஆதா அக்குதமும் மீளாதினா, இதுக்குள்ள ஒருத்தன் இருப்பானா, இதுக்குள்ளுக்கும் ஒரு மனிதன் வருவானா? எல்லாரும் எழும்பி போயிட்டார்கள். பாதுகாக்கிறான்றது தவக்குள் என்பது சரியா இருந்தால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை, அல்லாஹ் தஆலா என்ன பெரிய சோதனைகள் கண் முன்னால இருந்தாலும், அழிவுகள் இருந்தாலும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இது அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். எனவே இதையும் அந்த நேரங்களில் நாங்கள் ஓதிக்கொண்டால், அதை பற்றி மறந்து விட்டு, இன்றைக்கு ஒரு நோய் வந்துட்டால் 1000 பேர் பயமுறுத்துவார்கள், இந்த நோயா, இது லேசானதல்ல, இதெல்லாம் அப்படி இப்படி, அவர் இருந்த மாதிரி மௌத்தா போனாரு, இவர் இப்படித்தான், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேணாம். அதுவே அவருடைய யோசனையாகி அதன் பின்னால தொழிலும் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, முகத்தில் இருந்த சிரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, சமூகமும் இல்லை, அதுவே 24 வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் அதுக்குரிய வேலையை செய்கிறேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவருடைய பாட்டில் சுகதேகி மாதிரி இயங்க வேண்டியதுதான். ரப்புல் ஆலமீன் பொறுப்பெடுத்தான். இதை விட பெரிய அழிவா இருக்கட்டும், இது மூமினுக்கு நல்லதொரு வாழ்க்கையையும் டென்ஷன் இல்லாத மன நிம்மதியோடு இயங்குகின்ற ஒரு பாக்கியத்தையும் தருகுதா இல்லையா? இதை விட உளவியல் காட்டலுமா? இதை விட கவுன்சிலிங் உங்களுக்கு கொண்டு வர இயலுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த துன்பம் என்னவென்றால் கம்மு என்ப துன்பம். குர்ஆன்ல 2 இடத்தில் இந்த களிமா வருது. கம் என்றால் கைன் டபுள் மீம், கம்மு என்ற சொல். கம் என்றால் அர்த்தம் என்னென்றால் முஃபஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், தனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தனக்கே தெரியாது, நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, எனக்கு அல்லாஹ் நல்லது நாடினானா கெட்டது நாடினான்னு தெரியாது, நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேனா இல்லையா என்று தெரியாது, என்னுடைய பொருளாதாரம் நல்லதா கெட்டதா என்று தெரியாது, நான் செய்கின்ற இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுறதா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் உள்ள நோயாய்தான், என்னை பற்றியே எனக்கு முடிவெடுக்க தெரியாது. அதனால் அது பெரிய டென்ஷனை உருவாக்கி, அதுக்கு உளவியல் ஆய்வாளர்கள், அதே மாதிரி இன்னுமுள்ள மனோதத்துவ ஞானிகள் அங்கெல்லாம் போனதன் பின்னால் இன்னும் 1000 பிரச்சனை இருந்ததை விட கூடி விட்டது. என்ன காரணம்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், கம்மு காரணம். இதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊரில் இருந்து தவ்வாவை விட்டுட்டு வந்த என்று நாங்கள் சொன்னாலும், நபிமார்களுடைய சிஃபத்தில் தவ்வாவை விட்டுட்டு போகிறதில்லை. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அதை விட தவ்வா செய்யத்தான் போனார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு தவ்வா செய்ய, இந்த ஊர்லேயே தவ்வா செய்ய வேணுமென்று இல்லை. ஆனால் நபியா இருக்கிற காரணத்தினால, அல்லாஹ்வுடைய தொடர்பு டிரெக்டாக இருக்கிறதுனால, அல்லாஹ் சொல்லும் வரைக்கும் அவர் இருந்திருக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது அவர் போனார், அவருக்கு இப்போ டென்ஷன், நான் இருந்ததை விட தவ்வா செய்யத்தானே போனேன், நான் கெட்ட வழியில் போயில்லையே, நல்லது தானே செய்ய போனேன், என்னுடைய நுபுவத்தை இன்னும் நிறைவேற்றத்தானே போனேன். அதன் பின்னால் கப்பலில் ஏறினால், சீட்டு போட்டால் அதில் அவர் தான் வருது, அவர் தான் வெளிக்கு பாய வேண்டிய ஆளாக வருது. சீட்டு போட்டு குத்தவாளி கண்டுபிடிக்கலுமா? இது சரியா? இது மார்க்கத்தில் இந்த ஊரில் ஒரு களவு வைத்தா துண்டு குலுக்கி போட்டு வந்தவன் கள்ளன் என்று முடிவெடுக்கலுமா? இப்போ அவருக்கு ஒரு டென்ஷன். இப்போ அல்லாஹ் தான் இப்படி நான் செஞ்ச குற்றத்துக்கு இப்படி செய்கிறான் என்று தெரிஞ்சு கொண்டால் டென்ஷன் இல்லை, தெரியாமல் இருக்கிறதே அதனால் ஏற்படுகின்ற டென்ஷன் இருக்கிறதே. நோய் என்னான்னு தெரிஞ்சால் 50% டென்ஷன் குறைஞ்சிடும். நோயை கண்டுபிடிக்காமல் இருந்தால் என்ன டென்ஷன்? இப்போ என்ன மருந்தை குடித்தாலும் இதற்குரிய மருந்தா இல்லையான்னு தெரியாது. அந்த டென்ஷன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்ததனால அல்லாஹ் தஆலா அதை எப்படி நீக்கிறான் என்றால், ஒரு துவா கற்றுக் கொடுக்கிறான், இந்த டென்ஷனை நான் நீக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எல்லா டென்ஷனும் நீங்காமல் அதை ஓதிட்டு டென்ஷனோட இருந்தால் அவர் மூமின் கிடையாது. இந்த துவால 3 பகுதி இருக்கிறது. லா இலாஹ இல்லா அந்த, முதலாவது தௌஹீத், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். சுபஹானக், அல்லாவை தூய்மைப்படுத்துகிறது. அல்லாவை தூய்மைப்படுத்துகிறது அல் குர்ஆன்ல 4 கலிமாக்கள். சப்பஹலில்லா, தூய்மையாகிட்டான் இறந்த காலம். யுசப்பிஹுலில்லா, தூய்மையாகிக் கொண்டிருக்கிறான், அது எல்லா காலத்தையும் குறிக்கிறது. வினை சொல்ல பார்த்தால் எதிர்காலம். ஃபசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க, ஏவல் வினை, அவனை தூய்மைப்படுத்து. சுபஹான் அல்லாண்டா காலம் குறிப்பிடாத வசனம், எனவே எல்லா காலத்திலும் தூய்மையானவன். ஆனால் தான் துவாக்கல்ல எல்லா இடத்திலையும் அல் குர்ஆன்ல மிக முக்கியமான கலிமாக்கள்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவை பாவிப்பான், சுபஹான் அல்லாண்டு. சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, மேராஜ் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கும் அல்லாஹ் தஆலா சப்பஹலில்லாஹி அஸ்ரா பி அப்திஹி அல்ல, சுபஹான் அல்லாஹி. அது பவர் கூட அந்த கலிமா. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக், எல்லா காலத்திலும் நீ தூய்மையானவன் என்ற அர்த்தத்தோடு சொல்லுகிறார். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. நான் அநியாயக்காரன் தான். குற்றத்தை ஏற்றுக்கொண்டாலே டென்ஷன் முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சுட்டு அதை மறைச்சிறதுக்கு பார்த்தால் வாழ்நாள் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும். நான் இதை செஞ்சிட்டேன், அதை விட்டுடுங்க, நான் அதை விட்டுடுறேன், முடிஞ்சு போச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் அல்லாஹ் தஆலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, ஆண்டவனை குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம், டென்ஷன் முடிஞ்சிட்டு. அதன் பின்னால் நல்லபடி டென்ஷன் இல்லாமல் வாழலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கொலை செஞ்சுட்டு நான் ஸாலிமீன்கள் அநியாயக்கார் ஏற்றுக்கொள்கின்ற, அப்படித்தான் நபிமார்களுடைய துவாக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வோடு நடந்து கொள்கிற நடத்தை இருக்கிறது. எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை கற்றுக் கொடுத்தான். நபிகளாரும் சொன்னார்கள், துவா கேட்கிற பொழுது எல்லாருக்கும் டென்ஷன், கபூல் ஆகுமா இல்லையா என்று. இந்த சிந்தனையில் துவா கேட்டால் கபூலும் ஆகாது. அதனால் இந்த துவாவை ஓதிட்டு ஒருத்தர் துவா கேட்டால் கபூல் ஆகும் என்றால் அந்த சிந்தனை போய்விட்டது, கபூல் என்ற சிந்தனை வந்துவிட்டது. எனவே இந்த துவாவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகிறான். அதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி நபிமார்களிலிருந்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 6 துவாக்கள் கற்றுத்தருகிறார். 3ஐ நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய வேதனையில் இருந்தார். அவரும் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டார், ஃபஸ்தஜப்னா லஹு வகஷப்னா மா பிஹி மின் துர், உடனே கபூல் செய்தோம், அந்த வேதனையிலிருந்து கஷ்டத்திலிருந்து நீக்கினோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய வரைவிலக்கணம் என்னவென்றால் நிஅமல் அப்து. அல்லாஹ் ஒருத்தனை நெருக்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அப்து என்ற வசனத்தை தான் பாவிப்பான். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, நபிகளார் அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கின இடம் மேராஜ். அந்த இடத்துல நபிகளாருக்கு அப்துன்னு தான் பாவிக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு நோயால் அவர் கஷ்டப்பட்டு சோதனைப்படுகின்ற பொழுதும் அவர் அல்லாஹ்வுக்கு சொல்லிக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், வாந்த அர்ஹமுர் ராஹிமீன், வாந்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கங்காட்டுறதுல நீதான் இரக்கங்காட்டுறதுல அதி உச்சகட்ட இரக்கங்காற்றவன். இதை நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்ல பழகணும். எனவே அவர் தெரிந்திருக்கிறாரு, அல்லாஹ் யாரை கூடுதலாக கஷ்டப்படுத்துகிறானோ அவனுக்கு அல்லாஹ் இரக்கங்காட்டி கொண்டிருக்கிறான். இந்த விஷயம் எங்களுக்கு புரிந்தால்தான் நோய் வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாங்கள் எங்களை பாதிப்படைய செய்தான், எங்களை கஷ்டப்படுத்துகிறான், அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. வாந்த அர்ஹமுர் ராஹிமீன். அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய திருமணம், நாங்கள் திருமணம் என்று வந்தால் இதுக்காக வேண்டி நல்லவனும் கெட்டவனாகிறான், உண்மை சொல்றவனும் பொய் சொல்லுகிறான். திருமணத்துக்கு பின்னுக்கால நல்ல முறையில் நல்ல மனைவி அமையணும், நல்ல கணவன் அமையணும் என்றதுக்காக இல்லாத எல்லா விஷயத்துக்கும் அவன் ரெடி ஆகிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போகின்ற நேரத்தில் எல்லாரும் தண்ணி எடுக்கிறார்கள். 2 பெண்களை பின்னுக்கு வைத்துவிட்டு இவர் அப்பொழுது அவருடைய பலத்தை பாவித்து அந்த பெண்களுக்கு முன்னால தண்ணி எடுத்து கொடுத்ததன் பின்னால அந்த பெண்கள் போகின்ற பொழுது இவர் சிந்திக்கிறார், நான் முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு போறேன், இவர் வாலிபனாக இருக்கிறாரு, இந்த நேரத்தில் இவர் நபி கிடையாது, ஆனால் எனக்கும் ஒரு மனைவி இருக்கணுமே. அல்லா இடத்துல தான் கேட்கிறாரு, பெண்கள்ட பின்னால போயில்லை, தண்ணி எடுத்து கொடுத்துட்டு பல்ல காட்டு இல்லை, ஹெல்ப் பண்ணிட்டு அந்த பெண்ணை நாடு இல்லை, எனக்கு ஒரு மனைவி தேவைன்றத உணர்றாரு. ரப்பி இன்னி பிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், ஆண்டவனே எனக்கும் ஒரு மனைவி இருக்கணுமே, உன்னுடைய ரஹ்மத்தில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். அதைத்தான் சொல்கிறாரு. அன்றைய நைட்லே திருமணம் ஃபிக்ஸ்.
அந்த பெண்கள் வாப்பாவிடத்தில் இன்ன ஹைர மனிஸ்த அஜர்தல் கவியுல் அமீன், நல்ல சக்தியான வாலிபர்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, எப்பொழுதும் திடகாத்திரமாக இயங்கணும், அமீனா இருக்கணும், நம்பிக்கையாளனாக. அதே மாதிரி அந்த வாலிபன் மிக நம்பிக்கையான வாலிபனாகவும் இருந்தாரு என்று அந்த பெண் சொல்ல வாப்பாவுக்கும் விளங்குது. அந்த ஆளை என் மகளுக்கும் விருப்பம் இருக்குது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனதைய ஹாத்தைன், இந்த 2 பெண் மகள்ல ஒருத்தரை நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தருகிறேன். பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு, எனவே திருமணத்துடைய தேவை இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாடிக்கொண்டால் அழகாகவே அது நடக்கும். திருமணத்தின் பின்னால் குழந்தை இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு குழந்தை இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வாந்த கைருல் வாரிசேன், எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் நீ என்னை விட்டுடாதே. ஃபஸ்தஜப்னாலஹு வவகப்னாலஹு யஹ்யா, உடனே நாங்கள் விடையளித்தோம், வாழும் என்ற பேர் வச்சே ஒரு குழந்தையை கொடுத்தோம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ரப்புல் ஆலமீன் 6 துவாக்களை எங்களுக்கு கற்றுத்தந்து இந்த விஷயங்கள் வருகிற பொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இதை நாங்கள் நாடி, இந்த தெரிந்தவர்கள் தான் இப்படி நடந்து கொள்வார்கள். இந்த விஷயங்கள் அல் குர்ஆனில் இருக்கிறன்னு தெரியாதவர்களுக்கு இந்த வாழ்க்கையுடைய கஷ்டம் இருக்கும். அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இந்த துவாவை மட்டும் கேட்டு போதுமா? போதாது, முயற்சியும் இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன துவா கேட்டாலும் முயற்சி இருக்கணும். அவுலியாக்கள் துவா செய்தார்கள், அவர் அவ்வளோ பெரிய மூமீன், அவர் துவா செய்தால் சரி, ஒன்றும் சரி வராது. உலகத்தில் ஒன்னான் நொம்பரால் துவா கேட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அவன் முயற்சியில் தான் சரி வருமேன். வஅல்லைஸலில் இன்சானி இல்லாமா சஆ, அவன் முயற்சி செய்தது அவனுக்கு கிடைக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில் இருந்தன்னு நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில் இருந்தன்ற சரி, அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருந்தார்? குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், மிஹ்ராப்ல இருந்தார். பள்ளி என்பது வேற, மிஹ்ராப் என்பது தொழுமிடம். மரியம் பள்ளியில் 1000 பேர் இருப்பார்கள், வேறு வேறு நோக்கங்களுக்கு இருப்பார்கள், பல நோக்கங்களுக்கு பள்ளிக்கு வருவார்கள். ஆனால் மிஹ்ராபில் இருக்கிறாண்டா தொலைவே இருக்கிறான் அர்த்தம். அதே மாதிரி தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஃபஹ்ரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப், பள்ளியில் இருந்து வெளிக்கு வந்து பிரச்சாரம் செய்தார்னு சொல்லாமல் மிஹ்ராபில் இருந்து வந்து அல்லாஹ் தொழுகையாளின்றதை ஹைலைட் பண்ணுறான். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து சும்மாவே ரிசுக் அளித்தான். ஆனால் எப்போ ரிசுக்கு தேவையோ அப்போ கொடுக்கல. பிரசவ வேதனை, ரிசுக்கு இப்போ காலடிக்கு வரணும், கடுமையான கஷ்டம், மக்களுடைய உதவி தேவை, அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இப்ப ரப்புல் ஆலமீன் சொல்றான், இப்ப நான் கைக்கிட்ட கொண்டு வர மாட்டேன். வஹுஸி இலைக்கு பிஜிஸின் நகலத்தி துசாக்கித் அலைக்கு ருத்தபன் ஜனியா, அங்க ஈச்சம் மரம் இருக்கிறது, போய் நீங்கள் அங்க ஆட்டுங்கள், முயற்சி செய்து அதன் பின்னால கனிவிலும் சாப்பிடுங்கள். அங்க போய் ஆட்டாம இருந்தீங்கன்னா ரிசுக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி அங்கே நீரோட இருக்கிறது, போய் எடுத்து நீங்கள் குடியுங்கள், நான் இப்போ கைக்கு கொண்டு வர மாட்டேனேன். இவ்வளோ காலம் சின்ன பிள்ளையா இருந்த கணக்குக்கு தரலாம், இப்போ பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இப்போ முயற்சி செஞ்சு சாப்பிடுங்கன்னு அந்த மரியமுக்கே சொல்கிறதா இருந்தால், முயற்சி செய்யாமல் எந்த அவுலியா துவா கேட்டுன்னு சரி வராது. முயற்சி செய்து கிடைத்தால் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். எப்படி நன்றி? எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தான், நாங்கள் துவா கேட்டோம் நிறைய தந்தான் என்ற தம்பட்டம் அல்ல. இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்தான். எதுக்கு தெரியுமா கொடுத்தான்? அல்லாஹ் தஆலா இரும்பை லேசாக்கி கொடுத்தான். மாப்பெனைகிற மாதிரி அவர் பெனைவார். மக்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, மக்களுடைய தேவைக்காக வேண்டித்தான் உங்களுக்கு லேசாக்கி தந்தேன். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய கொடுத்தான். வாசல்னா லஹு ஐனல் கித்ர், செம்பு பாலமா. நீங்க இதெல்லாம் வச்சுக்கொண்டு அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய தந்தான்னு சேர்ல உட்கார்ந்து கொள்ள வரல. ஊரு மக்களுடைய தேவையை நீங்க நிறைவேற்றணும், அதுக்கு தான் உங்களுக்கு லேசாக்கி தந்தான். எனவே நிறைய அல்லாஹ் தஆலா தருவான். தந்ததன் பின்னால நன்றியாளர்களா இருக்கணும் என்றால், மக்களுக்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற பொழுது அது நன்றி செலுத்தின இடத்துல வருகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான நிலையில நாங்கள் வாழவும், டென்ஷன்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வழி சொல்லித் தருகிறான். இந்த நபிமார்களுடைய வழியை நாங்கள் பின்பற்றணும். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.